64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம மகா குருநாதர் அகஸ்திய சித்தரோட மிக மகிமைகள் அதிகமாக இருக்குது. அவரை பற்றி பிரபஞ்சத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. மகா குருநாதர் மகாசக்தி பொருந்தியவர். இவர் மகா குருநாதரை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்மளுக்கு அற்புத பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம இவரை வழிபாடு பண்ணுறது அவரோட ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வீடுகள்லையும் நம்ம வழிபாடு பண்ணலாம். நம்ம வீடுகள்லேருந்தே அவர் நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் வந்துடுவார். அவரும் மகாசக்தி புரிந்தவர், அவர் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர். நம்ம மனமாற அவரோட தூய்மையான ஒரு ஃபோட்டோஸ் வாங்கி அந்த ஃபோட்டோவுக்கு நம்ம வீடுகளில் பூஜை ரூமில் வச்சு அதை நல்ல ஃபோட்டோவெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு ஒரு மாம்பலகையால் அந்த மாம்பலகைக்கு மேலே ஒரு பச்சை கலர் வஸ்திரத்தை நம்ம கீழே போட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ வச்சு பிறகு நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இவருக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னா, பஞ்சாமிரதம் பிடிக்கும், பழங்கள் பிடிக்கும், சக்கரை பொங்கல் பிடிக்கும், இளநீர் போன்றவை எல்லாமே இவருக்கு பிடிக்கும். இவருக்கு நம்ம இளம் பச்சை வஸ்திரம் அணிஞ்சு பூஜை செஞ்சோமா அற்புதமாக பரிபூர்ண அனுகிரகமும் பரிபூர்ண அருளாசியும் இவருக்கு உண்டானது கிடைக்கும் நம்மளுக்கு. பிறகு எந்த நாளில் நம்ம பூஜை செய்ய தொடங்கலாம் அப்படின்னா, புதன்கிழமையில் நம்ம இந்த பூஜையை தொடங்குறது மிக அற்புத பலன் தரும். அது போன்ற மகிமையில் நிறைந்தவர். இவரை நம்ம என்ன மந்திரம் சொல்லி உச்சரித்தா நம்மளுக்கு பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓம் ஸ்ரீ அகத்திய முனிவரே போற்றி. ஓம் ஸ்ரீ அகஸ்திய முனிவரே போற்றி. ஓம் ஸ்ரீம் அகஸ்திய முனிவரே போற்றி. ஓம் ஸ்ரீம் அகஸ்திய முனிவரே போற்றி. ஓம் ஸ்ரீம் அகஸ்திய முனிவரே போற்றி அப்படின்னு நாம் ஒரு 108 முறை நம்ம இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்கக்குள்ள மகா குருநாதரின் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, நம்ம வாழ்க்கையில் இவர் வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு என்ன பலன்கள் நம்ம அடைய முடியும் அப்படின்னா, இசைத்துறையில், கவிதையில், இதில் எல்லாத்திலையும் நம்ம மேன்மை கிடைக்கும். கல்வி தடை எதாக இருந்தாலும் நீக்கி கொடுப்பாரு. அதுபோன்று புதன் பகவான் உண்டாகக்கூடிய புதன் பகவானால் புதன் கிரகங்களாக உண்டாகக்கூடிய தோஷங்களை நீக்கி நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பிறகு நாம் முன் வினையினால் ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அனைத்தையும் நீக்குவார். அதுபோன்று பித்ருக்களோட சாபம் நீக்கி அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று தருவார். பித்ருக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது சாபம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நம்மளுக்கு அருளாசி பெற்று கொடுப்பார். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையான பேரும் புகழ் மதிப்பும் தேடி வரும். நம்மளுக்கு உண்டான அருமையான நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நற்பெயர் கிடைக்கும். பிரபஞ்சத்தில் தேடி இதெல்லாம் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு பூர்வீக சொத்துனால ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பாரு. நம்ம பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, மகா குருநாதர்கிட்ட போய் நம்ம முறையிட்டோமா அதை தீர்த்து நம்ம பக்கம் நியாய தர்மத்தோட தீர்த்து கொடுப்பார். சகல விதமான நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் தீர்த்து கொடுப்பார். மகா குருநாதர் மனிதர்களுக்கு உண்டான ஜீவராசிக்கு உண்டான எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் அதை நீக்கி நோயற்ற வாழ்வை கொடுப்பார். அதுபோன்று குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார். நம்ம குடும்பங்களில் எந்த கணவன் மனைவியோடையும் சரி, ஒரு குடும்பத்திலையும் சரி, எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மகா சக்தியை கொடுப்பார். இது போன்று எண்ணிலடங்காத மகத்துவம் நிறைந்த மகா குருநாதர். இவரை போற்றி புகழணும்னா இப்பிரபஞ்சத்தில் அந்த அளவுக்கு அவர் வியாபித்திருக்கார் மகா குருநாதர். இவரோட ஆற்றல் மகா சக்தி வாய்ந்தது. மகா குருநாதர் மகா குருநாதர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அகத்தீஸ்வரன்னு மகா குருநாதரோட பட்டம் பெற்றவர். அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இன்னும்
அற்புத சூட்சமங்களை பிரபஞ்சத்துல மகா குருநாதர் வழி நடத்தி சென்று கொண்டிருக்காரு. இதுல நம்ம அவர் வழிபாடு பண்ணி அவரோட திருவடியில நம்ம டெய்லியும் அவருக்கு உண்டான பூஜை முறைகளை நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும்னு உணர்த்திருக்காரு அடியனுக்கு எல்லாத்துக்கும். இதை நம்ம அவரோட பூஜை எல்லாத்தையும் நம்ம பரிபூர்ணமா செஞ்சு நம்ம குடும்ப ஒற்றுமையே நம்மளுக்கு இருக்கிற இந்த மாதிரி சகல விதமான தோஷங்கள் குற்றங்கள் அனைத்தும் நீக்கி நம்மளோட அனைவரும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மகாகுருநாதர் நம்மளுக்கு உணர்த்திய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். இதை நம்ம எல்லோரும் பின்பற்றி இப்பிரபஞ்சத்துல நம்ம மகாகுருநாதர் அகஸ்திய மகாகுருநாதர் திருவடியில சரணடைஞ்சு அவரோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் நாம் அனைவரும் பெறணுன்ற நோக்கத்தோட அடியேன் இந்த கருத்துக்களை சொல்றேன். இது பரிபூர்ணமா நீங்க செஞ்சு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைங்க. உங்களோட வாழ்க்கையிலும் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் உறுதியா மகாகுருநாதர் அகஸ்திய சித்தரோட திருவடியில நம்ம சரணடைஞ்சா உறுதியா நம்ம வெற்றியை காண முடியும். இது ஒரு அற்புதமான. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.